வரைஞ்சி என்கிட்ட காட்டினாரு. இதுதான் அந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, அம்ப்ரோஸ், நான் இதை ஒரு நாளைக்கு பெயிண்ட் பண்ணி நான் உனக்கு பிரசன்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. நான் அப்பவும் சொன்னேன், அதை விட மேலானது உங்களுடைய ரட்சிப்புன்னு சொன்னேன். ஆனா ஏற்றுக்கொள்ளல. இப்போ கடந்த 9ஆம் தேதி இரவுல அவர் மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு. நீ ஒருவேளை சாட்சி சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். நீ இன்றைக்கே சாட்சி சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த தாமதம் பண்ணாத, காலம் தாழ்த்தாத ஒரு தருணம் உனக்கு கிடைக்காம போகலாம். ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லு. ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லு. அதிசயமான கிருபைகளை நினைவு கூறு. அதை தியானி. நீ ஆண்டவரை துதி. அதை மற்றவர்களுக்கு சொல்லு. ஆண்டவர் அது எப்படி சொல்லணும்னு சொல்றார் தெரியுமா? சும்மா சொல்லாத, ஆண்டவர் என்னை ரட்சித்தார்னு சும்மா சொல்லாத, அதுல பிரயோஜனம் இல்ல. வேதம் சொல்கிறது, அதை நீ விவரித்து சொல்லு. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. சும்மா சொல்லாத, நான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, அதனால நான் அவனுக்கு ரட்சிப்புனால என்னன்னு தெரியாது. நீ விவரித்து சொல்லு. வாசியுங்கள். உன்னுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பது. இந்த தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்பீங்களா? இந்த தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்பீங்களா? நான் ஆண்டவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன். ஆண்டவர் செய்த அதிசயங்களுக்காக காலையில எழும்பி ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவரை துதி. அன்னைக்கு நான் காலையில எழும்பி முதல்ல தான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நாளை எனக்கு தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். நான் இன்றைக்கு ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். ஆண்டவர் செய்த அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில நினை. எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எனக்கு இருந்த நோயை பார்த்து ஒருவர் சொன்னார், அட் எனி டைம் ஹியூமரேஜ் நடக்கலான்னு சொன்னார், செரிப்ரல் ஹியூமரேஜ் நடக்கலான்னு சொன்னார். ஆனா அவர் சொல்லி இன்றைக்கு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆண்டவர் அற்புதமா என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிசயமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைத்து பார், அதை தியானித்து பார், துதி, மற்றவர்களுக்கு சொல்லு. சும்மா கடமைக்காக சொல்லாத, சாட்சி சொல்லணுமேன்னு சொல்லாத. ஆண்டவர் சொல்லு. எத்தனை விஷ ஜந்துக்கள், உபத்திரவங்கள். ஒரு நாள்ல நான் என்னுடைய மாமனார் உயிரோடு இருக்கும்போது அவரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். நாங்க 2 பேரும் வெளியில, அது ஒரு காடாந்திரமான இடத்துல அவங்க வீடு அந்த நாட்கள்ல இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, காலை தூக்குனாரு. எதுக்குடா காலை தூக்குன்னு சொல்றாரு? காலை தூக்குனா இவ்வளவு பெரிய கருந்தேள் இன்னும் நான் கால் வைத்திருந்த இடத்துல போய் கொண்டிருந்தது. அருமையான தேவன் அல்லவா, அதிசயமான தேவன் அல்லவா. ஒரு நாள் இரவுல நல்ல தூங்கி எழும்பும் போது ஆண்டவர் சொன்னாரு, லுங்கிய உதறனாரு. நான் லுங்கிய உதறனா இவ்வளவு பெரிய பூரா லுங்கிக்கு மேல ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிசயமான தேவன் அல்லவா. நீ ஆண்டவருக்கு சொல்லு. ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லு. அதை விவரித்து சொல்லு. அதை தியானி. ஆண்டவரை துதி. ஆண்டவர் இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இத்தனை பலகீனத்துக்கு மத்தியில என்னை ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார் என்று நீ சொல்வாயானா, ஆண்டவர் அடுத்த வாரம் உன்னை பலப்படுத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பலகீனங்கள்ல மேன்மை பாராட்டாதே. உன்னுடைய யாதி, பலகீனம், சூழ்நிலைகளை பெருசுபடுத்தாதே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. அதிசயமான தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ விவரித்து கூறு. இது எதுவுமே என்னால பண்ண முடியலன்னு சொல்லலையா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னா நீ ஜெபிக்கணும். வாசியுங்கள். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசியுங்கள். சங்கீதம் 17 7லிருந்து 9 வரை வாசியுங்கள். உமது அதிசயமான கிருபையை நீர் விளங்க பண்ணும். உன்னை எதிர்க்கிறாங்களா? உனக்கு ரோதமா பேசுறாங்களா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு இந்த சூழ்நிலையில ஒரு அதிசயம் நடந்தாதான் நீ மீள முடியும்னு நினைக்கிறாயா? ஜெபிக்க ஆரம்பி. கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய முடியும். சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற முடியும். எந்த சூழ்நிலைக்கும் அவர் அதிகாரம் உள்ள தேவன். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் ஆண்டவர். செங்கடலை 2ஆய் பிளந்தவர். யோர்தானை குவியலாய் நிறுத்தினவர். எரிகோவின் கோட்டைகளை நிர்மூலமாக்கினவர். அவரால் செய்ய முடியாத அதிசயம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விடுகிற தேவன். அல்லேலூயா.
எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படி பெரிய கோலியாத்தா இருந்தாலும், சனகரிப்பா இருந்தாலும், சனகரிப்பு ஒரு நாளிலே வந்து அவன் கர்ச்சித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவன் முழக்கமிட்டான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவனுடைய பாளையத்திலே 1,85,000 பேரை சங்கரித்தார். அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டப்படும் போது எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனால் சனகரிப்பை போல வந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மடங்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளிலே ஒரு கலெக்டர் இருந்தவர் சொன்னார், I am going to demolish this building என்று சொன்னார். இந்த ஆலய கட்டடத்தை நான் இடிக்க போகிறேன் என்று சொன்னார். அடுத்த வாரம் அவர் மாற்றப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமான தேவன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காலே போகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாயா? அதிசயமான தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நான் விழுந்த போது கடைசியாக எனக்கு உடல்ல சில பாதிப்புகள் இருந்த போது ஒருவர் சொன்னார், சில அந்த எண்ணெய் போட்டு தடவுனா உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னார். அந்த உடம்புல கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் என்று சொல்லி ஒருவரை அமர்த்தி கொண்டு வந்தார். அவர் எனக்கு எண்ணெய் போடுவதற்காக வந்தார். அவர் என்னுடைய சரீரத்தை தொட்ட உடனே அவர் தள்ளி போய் நின்று விட்டார். பிறகு எனக்கு அவர் ஏன் தள்ளி போய் நின்றார் என்று சொன்னா, என்னுடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு, எண்ணெய் போட நான் அனுமதித்த பிறகு அவரால் என் சரீரத்தை தொட முடியவில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னார், எத்தனையோ சரீரத்தை தொட்டு நான் எண்ணெய் போட்டிருக்கிறேன், உங்க சரீரத்தை தொட்ட போது எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீ ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைவு கூற வேண்டும், அதை துதிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும், அதை விவரித்து சொல்ல வேண்டும். அப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கவில்லையா? இன்றைக்கு உன்னுடைய முழங்காலை முடக்கு. அல்லேலூயா. நீ ஜெபி. நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதிசயம் செய்வார். அடுத்தபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்த ஜீவிய வேண்டும். வாசியுங்கள் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோசுவா 3:5 வாசியுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தமான தேவன். ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயம் செய்ய முடியவில்லை என்றால், வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த குறைவு இருக்குமே, ஆனால் அந்த பரிசுத்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு ஜீவியம். யாரை குறித்தாவது கசப்பு இருக்கிறதா? பொறாமை இருக்கிறதா? எரிச்சல் இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா? மற்றவர்களை குறை கூறுகிறோமா? மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோமா? எல்லாம் பரிசுத்த குறைவுதான். கொலை செய்ய வேண்டாம், திருட வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது பரிசுத்த குறைவுதான். ஒரு செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க கூடாதபடி, அதிசயம் நடக்க கூடாதபடிக்கு ஏதாவது செத்த ஈக்கள் உங்களை அறியாமலே இருந்தா ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே, அது நடக்க கூடாதபடி என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அசுத்தத்தை எனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதை விட்டு விடுங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அதிசயம் எப்ப நடக்கும்னா, நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். முதல்ல சொன்னேன், நினைவு கூறணும். 2வது சொன்னேன், நீங்களும் நானும் அதை தியானிக்க வேண்டும், அதை மற்றவரிடத்துல கூற வேண்டும், துதிக்க வேண்டும், விவரித்து கூற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். கடைசியாக வாழ்க்கையில அதிசயத்தின் உச்ச கட்டத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஊழியம் 2 வகைப்படுகிறது. கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் அநேகர் நீங்க செய்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, காணிக்கை கொடுக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, அல்லது ஜெபிக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஒரு எஜமானுக்கு, ஒரு வேலைக்காரன் செய்கிற ஊழியம். ஆனா 2வது ஊழியம்
கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். வேலையாள் வெளியில புறப்பட்டு போகணும், தோட்டத்துக்கு போகணும், தோட்டத்துல போய் மண்ணை வெட்டணும், கொத்தணும், நீர் பாய்ச்சணும், மரத்தை பராமரிக்கணும், கனிகளை பறித்து கொண்டு வரணும், அத எஜமானிடத்துல வந்து கொடுக்கணும். அது கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். அந்த ஊழியம் நம்ம செய்யறோமா? யோசித்து பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் அதை அறிக்கை எடுக்கிறான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார்ன்னு சொல்றான். வாசிங்க வாசிங்க. எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்கு நடப்பிக்கப்பட்டதே. பவுல் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான். நான் உங்களிடத்துல ஊழியம் செய்த போது ஆண்டவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் நீங்க கண்டீங்களே. ஏன் பவுலுடைய ஊழியத்துல அந்த அற்புதம் இருந்தது? ஏன் பவுலுடைய ஊழியத்துல அந்த அதிசயம் இருந்தது? அவன் முதல்ல சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை சந்தித்த போது, சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது கடினமாமே என்று சொன்ன போது, நீர் யார் என்று கேட்ட போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்பொழுது பவுல் சொன்னதான வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். அல்லேலூயா. ஒரு வினாடியிலே டோட்டல் சரண்டரான ஒரு மனுஷன் வேத புத்தகத்துல பார்க்க முடிஞ்சா அது பவுல் தான். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த 27 புத்தகங்கள்ல அந்த ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியக்காரன் சொல்றான், என்னுடைய ஊழியத்துல அற்புதங்களை பார்த்தீங்க, அதிசயங்களை பார்த்தீங்க, அடையாளங்களை பார்த்தீங்க. வருங்கால சரித்திரத்துல உங்களை குறித்து எழுதப்படலாம். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து எழுதப்படலாம். உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எழுதப்படலாம். சார்லஸ் பின்னி என்கிறதான ஒரு பக்தன் இருந்தான். அவர் ஒரு இளம் லாயராக இருந்தார். துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார், நாத்திகனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார், தேவனை நம்பாதவராய், விசுவாசிக்காதவராய், ஆலயத்திற்கு போகாத மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் லண்டன் வீதியிலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது பெரும் மழை பொரிந்ததுனால அவர் ஒரு நாள்ல ஆலயத்திற்குள்ளே போனார். ஆலயத்திற்கு போனதே மழையிலிருந்து தப்புவதற்காக ஆண்டு போனாரு. அல்லேலூயா. அங்க ஆலயத்துல போன நேரத்துல ஆராதனை நேரம் நடந்து கொண்டிருந்தது. பிரசங்கிக்கிற நேரத்துல பாஸ்டரை தேடினாங்க, பாஸ்டர் வரல, மழையில அவரு வீட்டுல இருந்துட்டாரு. அப்போ யார் பிரசங்கிக்கிறதுன்னு கேட்டாங்க. படித்த கல்விமான்கள் நிறைய இருந்தாங்க, கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு நிறைய டிகிரி பட்டங்களோடு இருந்தாங்க. ஒரு செருப்பு தைக்கிற சாதாரண தொழிலாளி நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி போய் பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்டவர் தான் சார்லஸ் பின்னி. அல்லேலூயா. அந்த சார்லஸ் பின்னியுடைய ஒரே பார்வையில 2000-3000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களாம் ஒரு நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஊழியத்திற்கு படிப்பு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, அதற்கு பணம் தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, உபகரணங்கள் தேவையில்லை. ஒன்றே ஒன்றுதான் தேவை, நீங்க ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றணும். அந்த பவுலை போல, கர்த்தாவே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். அந்த சாதாரண செருப்பு தொழிலாளி அன்றைக்கு பண்ணின பிரசங்கத்துல அந்த இளம் லாயர் ரட்சிக்கப்பட்டு பிறகு ஒரு ஊழியக்காரனாய் மாறி அவர் ஃபேக்டரிக்குள்ள போவாராம். அந்த லஞ்ச் பிரேக்ல ஃபேக்டரிக்குள்ள நடந்து போகும்போது சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க எல்லாம் சாப்பாடை போட்டு விட்டு பாவ அறிக்கை செய்வார்களாம். அவ்வளவு பரிசுத்தமான ஊழியன். அல்லேலூயா. ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினது யாரு? ஒரு செருப்பு தைக்கிற சாதாரண தொழிலாளி. நீ உன்னை குறித்து அற்பமாய் எண்ணாதே, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அதற்கு படிப்போ பட்டமோ பதவியோ அது வாக்கு வல்லமையோ தேவையில்லை. பவுலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பவுல் கொன்னை நாவு உடையவன், சரியா பேச தெரியாதவன் தான் பவுல். பவுலை பற்றி சரித்திரம் சொல்கிறது, he was a stammering tongue அவருக்கு இருந்ததா, சரியாக பேச முடியாது. தோற்றத்துல ஒரு பெரிய ஆஜானு பகவான் இல்ல, சாதாரண உருவம் தான். அந்த பவுலை கொண்டு ஆண்டவர் 13 புத்தகங்கள், இந்த புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள்ல 13 புத்தகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எழுதி தந்தது பவுல் தான். அல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை எழுதி கொடுத்தது பவுல் தான். பரலோகத்தின் ரகசியங்களை எழுதி கொடுத்தது பவுல் தான். 3ஆம் வானவரை எடுத்துக் கொள்ளப்பட்டது பவுல் தான். ஏனென்றால் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். அல்லேலூயா. பேதுருவினுடைய நாட்களிலே அற்புதங்களை கண்டார்கள். பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு ஆனா அவன தெரியாது.
டிரெஸ்ஸை கலத்திட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறவன், அவ்வளவு அநாகரிகமானவன், அப்படிப்பட்டவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். உன்னை பயன்படுத்த மாட்டாரா? உன்னை பயன்படுத்த மாட்டாரா? உன்னை கொண்டு ஆண்டவர் பெரியவர்களை ரட்சிக்கவில்லையா? அது அதிசயம் அல்லவா? நீ ஆண்டவரை நோக்கிப்பார். இந்த காலை வேளையிலே நீ இன்றைக்கு ஆண்டவரை நினைவு கூறு. அவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைவு கூறு. அதை துதி, அதை தியானி, அதை பேசு, மற்றவர்களுக்கு விவரமாய் பேசு, ஜெபிக்க ஆரம்பி. அதே நேரத்துல பரிசுத்தமாய் வாழ ஆரம்பி. கர்த்தருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். காலம் சமீபமாயிருக்கிறது. அதிசயமான தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 75ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் வாசியுங்க. 75ஆம் சங்கீதம். உமது நாமம் சமீபமா இருக்கிறது. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? அவருடைய அதிசயமான நாமம் நமக்கு சமீபமாய் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நமக்கு சமீபமாய் இருக்கிறது. அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்காதே. இன்றைக்கு காலையில நான் இந்த பிரசங்க மேடையில ஏறும் வரைக்கும் என்னை இருமல் பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. அல்லேலூயா. நான் எப்படி பிரசங்கிப்பேன் ஆண்டவரே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனா பாருங்க, இந்த 1 மணி நேரம் உங்களோடு கூட பேசும் வரை ஆண்டவர் இருமலை மாற்றினாரே. இது அதிசயம் அல்லவா? கரங்களை தட்டி நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? நீ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? இதை நினைவு கூறு சகோதரா, நீ நினைவு கூறு சகோதரா. ஆண்டவரை துதி, அதை மற்றவர்களுக்கு சொல்லு, அதை விவரித்து சொல்லு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இன்றைக்கு அதிசயத்தோடு கூட நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போக முடியும். அதிசயமான தேவன் உன்னை அதிசயமாய் நடத்துவார். நீ உண்டாக்கப்பட்டது அதிசயம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது அதிசயம். நீ ரட்சிக்கப்பட்டது அபிஷேகம். நீ ஞானஸ்நானம் பெற்றது அதிசயம். நீ அபிஷேகிக்கப்பட்டது அபிஷேகம். ஆவியின் வரங்களால் நீ நிரப்பப்பட்டது அதிசயம். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? அதை நினைவு கூறு. வீட்டுல போய் ஒரு தாள் போட்டு எழுதிப்பாரு. நான் சொல்றேன், ஒரு நிமிடத்துல ஆண்டவர் எனக்கு 14 அதிசயங்களை ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா. எண்ணிலடங்காத அதிசயம். நான் அடிக்கடி நினைச்சிட்டு இருப்பேன், ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு பிரசங்கிக்கணும், அல்லது ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதணும். எங்கு சென்றாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும், அந்த அதிசயமான தேவனை அறிவிக்கணும். இது உன்னுடைய வாழ்க்கையில வாஞ்சையாய் மாறணும். அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவாயா? அல்லேலூயா. நீ புறப்பட்டு செல்வாயா? ஒரு சிலரையாவது நீ ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துவாயா? அந்த அக்கினி நின்று தப்புவிப்பாயா? ஆண்டவர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். உன்னை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்ய முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரை நீ விசுவாசி. ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறு. ஆண்டவரை துதி. அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் அவர். அவர் அதிசயங்களின் தேவன். அதிசயமாய் உன்னை நடத்தி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல அதிசயமாய் நடத்தின ஆண்டவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், எந்த வியாதியாயிருந்தாலும், எந்த பலகீனமாயிருந்தாலும், எவ்வளவு மனச்சோர்வாயிருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் அதிசயமானவர். அல்லேலூயா. 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 அருமையான அந்த ஆண்டவரை நன்றியோடு கூட நோக்கி பார்ப்பாயா? இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுப்பாயா? ஆண்டவரே, நீர் செய்த அதிசயங்களுக்காக நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் ஆண்டவரே. நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் ஆண்டவரே. நான் உண்மை பற்றி மற்றொரு சொல்லுவேன் ஆண்டவரே. கடமைக்காக அல்ல ஆண்டவரே, விவரித்து சொல்லுவேன் ஆண்டவரே. நான் அதை விவரித்து சொல்வதற்கு முன்னாக நான் தியானிப்பேன் ஆண்டவரே. நான் துதிப்பேன் ஆண்டவரே. நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன் ஆண்டவரே. என்னுடைய சந்தோஷம் பெருகும் போது நான் சொல்வேன் ஆண்டவரே, விவரித்து சொல்வேன் ஆண்டவரே, ஜெபிப்பேன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் நான் வாழுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 நான் உண்மைக்கு சொல்றேன், நான் கலங்கி போயிருந்த ஆண்டவரே, இன்றைக்கு நான் எப்படி பிரசங்கிக்க போகிறேன் என்று. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு சென்டென்ஸ் என்ற வீட்டுல பேசும்போது கூட எனக்கு தொடர்ந்து இருமல் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமா என்னுடைய தொண்டையை தொட்டார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகள். அந்த நல்ல ஆண்டவரை மீண்டும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவாயா? ஆண்டவரை துதிப்பாயா? ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து போவாயா? கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். எகிப்தின் வனாந்தரத்தில் பார்த்த அதிசயங்கள், சோவான் வெளியிலே பார்த்த அதிசயங்கள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு விசை நீ கண்களை மூடு. ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறு. ஒரு விசை உங்களுடைய கண்களை மூடுங்க.
ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த அதிசயங்களை ஒவ்வொன்னா நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்திருக்கிறார்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி கொண்டே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணிலடங்காத நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகள். நீ ஜீவித்திருப்பது, சுகித்திருப்பது. இந்த முன்னால நிக்கிற டேனியல் 2 தடவை மரண தருவாய்க்குள்ள கடந்து போனான். எனக்கு தெரியும். ஆண்டவர் அதிசயமா இன்னைக்கு அவனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைப்பேன், அந்த இருதயராஜ் சகோதரனை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், அந்த 25 வயது அந்த மகனை தூக்கி கொண்டு அவர் இன்னும் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறாரே, அது ஒரு அதிசயம். அல்லேலூயா, அது ஒரு அதிசயம். அல்லேலூயா. அவருக்காக ஜெபிங்க, அது ஒரு அதிசயம். அல்லேலூயா. அந்த அருமையான செல்லகுமார் சகோதரர், அருமையான செல்லகுமார் சகோதரர் கண் பார்வை இல்லாதவரா இருந்தாலும் அவரிடத்துல நாம் பேசும்போது சொன்னார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னார். அது அதிசயம் அல்லவா? அந்த திருப்தி ஒரு தேவனை அறியாத மனுஷனுக்கு இருக்க முடியுமா? சொல்லுங்க, அதிசயம் அல்லவா? சாராள் அம்மாவை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய 2 சன்ஸ் குடிகாரங்க. என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க அந்த ஆலயத்துக்கு போறீங்க, உங்க பிள்ளைகள் இப்படி இருக்கிறான்னு அடிக்கடி சொல்லி அழுற நேரம் உண்டு. நான் அந்த அம்மாவை நினைச்சு பார்ப்பேன். அவங்க மெலிந்த உருவம், அவங்களுடைய வறுமை, ஏழ்மை, குடிகார பிள்ளைகள், அதற்கு மத்தியிலும் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறது அதிசயம் அல்லவா? யோசித்து பாருங்க. அவர்களை காட்டிலும் கர்த்தர் எவ்வளவு நல்ல மடங்கு உங்களை வைத்திருக்கிறார். அது அதிசயம் அல்லவா? அதை நினைவு கூர்ந்து பார்ப்பாயா சகோதரா? நினைவு கூர்ந்து பார்ப்பாயா சகோதரி? இங்க இருக்கிற இந்த ஜேசு செல்வியுடைய அம்மா கமலம்மான் இருந்தாங்க. பிரசங்கம் நடந்து கொண்டே இருக்கும், அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லுவாங்க. அது அதிசயமா நான் இன்னைக்கும் நினைச்சு பார்ப்பேன். ஏனோக்குடைய அம்மா இருந்து மரித்து போனாங்க. அவங்க அல்லேலுயா போடுற சத்தம் இந்த ஆலயத்துல முழங்கும். அதிசயமான கிருபைகள். அல்லேலுயா. சங்கீதத்துல பாட்டு பாடும்போது நான் அநேக நாட்கள் உட்கார்ந்துருவேன், எனக்கு நிக்க முடியாது. ஆனா பாக்கியத்தம்மா 85 வயதுக்கு மேல ஆகிவிட்டது. அவங்க நின்னுட்டு பாடும்போது எனக்கு வெக்கமா இருக்கும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் அதிசயம் அல்லவா? யோசித்து பாரு, யோசித்து பாரு. கர்த்தர் அதிசயமான தேவன், கர்த்தர் அதிசயமான தேவன், கர்த்தர் அதிசயமான தேவன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்ய முடியும். நீ ஒப்புக்கொடு. இன்னைக்கு வெறுமையாய் போகாதே, ஒரு அதிசயத்தோடு கூட கடந்து போ. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை செய்தார். அல்லேலூயா. போஸ்ட் மாஸ்டர் அம்மா எத்தனையோ தடவை மரணத்துக்குள்ள கடந்து போனாங்க. இன்னைக்கு ஜீவனோடு கூட தேவனை ஆராதிக்கிறாங்க. அதிசயம் அல்லவா? யோசித்து பார். எத்தனை எத்தனை காரியத்தை நான் சொல்ல முடியும். உனக்கு வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல முடியும். யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாத மனைவி, சரியான வேலை இல்லை, ஆனாலும் ஆராதனையில அநேகர் உண்மையா இருக்கிறாங்க. அவங்கள நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர்களை சொல்ல முடியும், எத்தனையோ பேர்களை சொல்ல முடியும். கணவனை இழந்த நிலைமையில, சரியான வேலை இல்லாத நிலைமையில அவங்க இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது அதிசயம் அல்லவா? மற்ற ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆழம், அகலம், உயரம், கணக்கிட முடியாத அன்பு. அதிசயமான தேவன். அந்த அதிசயமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நான் திரும்ப அந்த காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நீ நினைவு கூர்ந்து பார், துதித்து பார். அந்த அந்த அதை மற்றவர்களுக்கு சொல்லு, அதை விவரித்து சொல்லு, அதை தியானி, ஜெபி, பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள். ஏதாவது ஒரு ஊழியம் செய். அவருடைய அதிசயமான நாமம் சமீபித்திருக்கிறது. பெரிய அதிசயம் நமக்கு இன்னும் நடக்கல. அந்த அதிசயம் நீங்களும் நானும் அவருடைய வருகையில மறுரூபமாகணும். அல்லேலூயா. அந்த அதிசயத்திற்கு காத்திருங்க. அதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த நாளிலே ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும் என்று எல்லாரும் வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன்,
அற்புதங்களை செய்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Glory Jesus. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை நம் வாழ்க்கையில செய்ய போகிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானை இரண்டாக பிரித்த தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்காக அவாந்தர வழியிலே வழியையும் வனாந்தரத்திலே பாதையும் உண்டாக்குகிற தேவன். விசுவாசத்தோடு அவரை துதிங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். Glory. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றைத்தும் மழையாலே அடக்கினார் அதிசயம். எல்லாரும் கரங்களை தட்டி புயல் காற்றைத்தும் மழையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில். ஓ ரட்சகரி அந்தரமோ ரக்கல முதரா எல்லாரை தட்டி செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில். ஓ ரட்சகர பலந்தரவரை கரிம பலந்தர கரமலந்தர வசி அந்தரவ கரபலவர என்றும் நமக்குள் வசிக்கிறார்.